கிட்டத்தட்ட 120 மாவட்ட சிலர் அறிவிச்சிருக்கான்னு சொல்றாங்க. 115 120 வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதுல நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தலித் சமுதாயத்துக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க நீங்க அது பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல. அண்ணன் சீமான் குமரேசன் அண்ணன் இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து விஜய் மக்கள் ரசிகர் மன்றத்துல இருக்காரு, மக்கள் இயக்கத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் கட்சியில வராங்க. அவருக்கே வந்து இங்க பொறுப்பு கொடுக்கல, செயற்குழு உறுப்பினர் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போடல. அவர்கிட்டயும் பணம் கேட்கறாங்க. பொதுச் செயலாளர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வந்தா கூட மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு இங்க பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அண்ணன் நாதவர்ஜனா விசிக்கிறது தான் வந்தாங்க. சிடி நிர்மல்குமார்னு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தீவிர ஒரு அம்பேத்கர் அமைப்புல இருந்தோ, பெரியார் அமைப்புல இருந்தோ, கம்யூனிஸ்ட் அமைப்புல இருந்து வர்றவங்க எல்லாம் அவங்க அவாய்ட் பண்றாங்க திட்டமிட்டு. இப்ப அவங்க கொள்கை தலைவர்களே பெரியார் அம்பேத்கர் அவங்களதான் வச்சிருக்காங்க. அப்ப என்ன வெறும் நடிப்பா? ஆமா, அவங்க வெறும் ஓட்டு அரசியலுக்காக மட்டுமே இந்த மக்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் வருது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இங்க பெருசா இவங்க வந்து பொறுப்பு எல்லாம் கொடுக்கல. கிட்டத்தட்ட 28 அணிகள் இருக்கிறாங்க. இந்த 28 அணிகள்லயே அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்து இஸ்லாமியராகவோ தலித்துகளாக இல்ல. என்னுடைய முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு கடந்த காலில் நான் விசிகால இருந்த அந்த போட்டோஸ் எடுத்து அதை வந்து ட்ரோல் பண்றாங்க, தப்பா ட்ரோல் பண்றாங்க. இன்னமும் இவங்க வந்து ஐடியாலஜிக்கலா இன்னும் இவங்க கன்வெர்ட் ஆகல. இவங்க இன்னமும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரை இருந்து இயக்குறாங்க. அப்ப இது மாதிரி நபர்களை வச்சுட்டு நீங்க எப்படி மேடம் நீங்க வந்து களத்துல நீங்க நின்று ஜெயிச்சு நீங்க அதிகாரத்தை பிடிக்க முடியும்? ஒருவேளை இது போன்ற நபர்கள் நாளைக்கு சட்டமன்றத்துல வந்து உட்காந்து அந்த சட்டமன்றம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். விஜய் மறுபடியும் அப்ப சினிமாக்கே போயிடலாமா? ஆமா மேடம், இப்ப நான் என்ன மேடம், இப்ப அவரு ஆமா அது போறது நல்லதுதான். தாவேக்கால இருந்து ரீசெண்டா அந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நீங்க விலகிறதா அறிவிச்சிருந்தீங்க. ஆமா மேடம். என்ன காரணம் சார்? மேடம், நான் வந்து மாற்று கட்சியில இருந்து நாங்க வந்து இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாநாட்டுல இருந்து நம்ம பயணிக்கிறோம் இந்த கட்சியில. தளபதி விஜய் வந்து நம்ம வெற்றி கலக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து நாங்க வந்து அம்பேத்கர் பெரியார் இவங்க எல்லாம் முன்னிறுத்துறாங்க. அதன் அடிப்படையில நாங்க மாற்று கட்சியில பயணிச்சாலும் சரி ஒரு மாற்றத்திற்காக நம்ம கட்சியில இணைச்சிக்கிறோம். இணைச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து மாற்று கட்சினே ஒரு புறக்கணிக்கிறாங்க. இல்ல மேடம், நான் வந்து விசிகால இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக விசிகால நான் பயணிச்சுட்டு இருந்த நபர் நானு. புரட்சியாளர் அம்பேத்கரையும் பகுத்தறிவாளர் தந்தை பெரியாரையும் கொள்கை தலைவரை அறிவிக்கிறாங்க. இந்த கொள்கை தலைவர்கள்ல முக்கியமா இந்த 2 கொள்கை தலைவரை பார்த்துதான் நான் உள்ள வரேன். அங்க தலித்துகளுக்கெல்லாம் பதவி தரல அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க. அது அந்த மாதிரிதான் நிஜமா விழுப்புரத்துல மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்ல மத்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே தாவேக்காவோட நிலைமை இதுதானா? இல்ல, இந்த பிரச்சனை ஏற்கனவே போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 120 மாவட்ட சிலர் அறிவிச்சிருக்கான்னு சொல்றாங்க. 115 120 வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதுல நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தலித் சமுதாயத்துக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க நீங்க அது பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல. குறிப்பாக இன்னைக்கு வந்து தலித் சமூகத்துல இருக்கிற பறையர் சமூகம், பல்லர் சமூகம், பருந்ததியர் சமூகம் இவங்களுக்கு எல்லாம் எத்தனை விகிதாச்சார பிரதிநிதித்தின் அடிப்படையில இவங்க பொறுப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்களே அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாலே ரொம்ப குறைவுதான். அதாவது இங்கேயும் என்ன நடக்குதுன்னா மீண்டும் அந்தந்த பகுதியில ஆதிக்க சாதிகள் யார் இருக்காங்க, பெரும்பான்மை மக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பெரிய ஒன்னும் இவங்க பொறுப்பெல்லாம் கொடுக்கல. இங்க விழுப்புரம் மாவட்டத்திலயும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துல பெரிதா தலித்துகளுக்கு வந்து இடம் கொடுக்கல. இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமா பயணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பயணிச்சவங்க அண்ணன் சீமான் குமரேசன் அண்ணன் இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து விஜய் மக்கள் ரசிகர் மன்றத்துல இருக்காரு, மக்கள் இயக்கத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் கட்சியில வராங்க. அவருக்கே வந்து இங்க பொறுப்பு கொடுக்கல, செயற்குழு உறுப்பினர் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போடல. அவர்கிட்டயும் பணம் கேட்கறாங்க. இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் உள்ள வரும்போது என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய பின்புலம், நாங்க எங்க இருந்து வரோம், நான் வந்து எந்த கட்சியில இருந்து வரேன், அப்புறம் வந்து என்னுடைய பின்புலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க வந்து அளவிடுறாங்க. அதன் அடிப்படையில அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்ப இங்கே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பொதுச் செயலாளர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வந்தா கூட மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அண்ணன் நாதவர்ஜனா விசிக்கிறது தான் வந்தாங்க. அவங்களுக்கு உடனே மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க. சிடி நிர்மல்குமார்னு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் RSS இருந்தாரு, அப்புறம் பிஜேபி போறாரு, அப்புறம் அதிமுக போறாரு, அப்புறம் அவருக்கு இப்ப திருப்பி தாவேக்கா வந்திருக்காரு, அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தீவிர ஒரு அம்பேத்கர் அமைப்புல இருந்தோ, பெரியார் அமைப்புல இருந்தோ, கம்யூனிஸ்ட் அமைப்புல இருந்து வர்றவங்க எல்லாம் அவங்க அவாய்ட் பண்றாங்க திட்டமிட்டு அப்படின்றதுதான் என்னுடைய அனுபவத்துல, 6 மாத கால அனுபவத்துல எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். இப்ப அவங்க கொள்கை தலைவர்களே அவங்களாதான் வச்சிருக்காங்க, பெரியார் அம்பேத்கர் அவங்களதான் வச்சிருக்காங்க. சோ அதுல இருந்து வரவங்களே ஒதுக்குறதுக்கான காரணம் என்ன சார்? அப்ப என்ன நடிப்பா?
ஆமா. இப்ப நான் என்னுடைய பார்வையில என்னன்னா, இவங்க உண்மையானுமே பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தர அறிவிச்சிருந்தது உண்மையா இருந்ததுன்னா, இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, எங்களை மாதிரி சித்தாந்தவாதிகளை இவங்க அங்கீகரிச்சிருக்கணும். இன்னொன்னு, இவங்க வெறும் ஓட்டு அரசியலுக்காக மட்டுமே இந்த மக்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் வருது. அப்ப இந்த தலித் மக்களுடைய ஓட்டை சிதறடிக்கிறதுனாலயோ இல்ல அந்த ஓட்டை தாங்கள் வாங்குறதுனாலயோ அதிகாரத்துக்கு வந்துடலான்ற ஒரு அடிப்படையில தான் இவங்க வந்து கொள்கை தலைவரை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் எனக்கு ஐயப்பாடு இப்ப வந்திருக்கு. ஏன்னா மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்குமே இவங்க ஒரு மாற்று அரசியல் சொல்றவங்க வந்து அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்ல பொறுப்பாளர்களே நியமிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் பொறுப்புகளை வழங்கணும். குறிப்பாக தலித் மக்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தலித் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. அதனால இஸ்லாமிய சகோதரர்கள் இங்க வந்து அதிகமா இருக்கிற பகுதி. என்னோட இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். அதாவது இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இங்க பெருசா இவங்க வந்து பொறுப்பு எல்லாம் கொடுக்கல. கிட்டத்தட்ட 28 அணிகள் இருக்கிறாங்க. இந்த 28 அணிகள்லயே அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்து இஸ்லாமியராகவோ தலித்துகளாக இல்ல, பெருசா இல்ல. மாவட்ட நிர்வாகத்திலையும் பெருசா இவங்க வந்து கொடுக்கல. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாங்க பேட்டி கொடுத்துருக்கிறோம். சரி, தலைமையில இருந்து எதுவும் கூப்பிட்டு பேசுவாங்க, யாராச்சும் ஒரு பொதுச் செயலாளரோ இல்ல அவங்களை சார்ந்தவங்களோ யாராச்சும் எங்களை அழைத்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றோம், நானும் அண்ணனும் கிட்டத்தட்ட எங்களை சார்பாளர்கள் என்ன பண்றோம், ஒரு நாள் ஃபுல்லா நாங்க வெயிட் பண்றோம் மேடம். இதுல என்ன பண்ணாங்கன்னா, திட்டமிட்டு என்னுடைய முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு கடந்த காலில் நான் விசி காலில் இருந்த அந்த போட்டோஸ் எடுத்து அதை வந்து ட்ரோல் பண்றாங்க, தப்பா ட்ரோல் பண்றாங்க. என்னன்னா, நானும் என்னுடைய சகோதரி ஒருத்தவங்களும் அப்போ எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கு வந்து ஒரு புத்தகம் கொடுக்குறோம் பொது வெளியில, நானும் என் சகோதரியும் கொடுக்குறோம். அந்த போட்டோவை எடுத்து ஒரு கேவலமாக சித்தரிச்சு ட்விட்டர்லயும் முகநூல்லையும் இவங்க பதிவு பண்றாங்க. நான் கல்லூரி காலகட்டத்தில இருந்து கம்யூனிஸ்டுகளோட வேலை செஞ்சிருக்கிறேன், பெரியாரி அமைப்புகளோட வேலை செஞ்சிருக்கிறேன், அப்புறம் நான் விசிகால பயணிச்சிருக்கிறேன். எங்கேயுமே இந்த மாதிரி வேலைகளை யாரும் செய்ய மாட்டாங்க. அதாவது கருத்தா மோதுவாங்க. இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பெண்களுடைய புகைப்படத்தெல்லாம் எடுத்து இதெல்லாம் போட மாட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? இப்ப இந்த மாதிரி வேலைகள்லாம் யாரு செய்வா அப்படிங்கும் போது இது குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் செய்யும் அப்படின்னு பக்கத்துல. அப்ப எனக்கு இப்ப இவங்களை நம்பி வந்தோம். இன்னமும் இவங்க வந்து ஐடியாலஜிக்கலா இன்னும் இவங்க கன்வெர்ட் ஆகல. இவங்க இன்னமும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரை இருந்து இயக்குறாங்க. அப்ப வந்து எங்களை நாட்கள் இவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன், என்ன கூட்டு கேட்டிருக்கணும், என்ன தம்பி என்ன நடந்தது, போனது வந்தது, எங்களுடைய எண்ணத்தை கேட்டிருக்கணும். அதுதான் ஒரு கட்சி தலைமைக்கு அழகு. கோயம்புத்தூர்ல வந்து விமன் ஹராஸ்மெண்ட் எதிர்த்து ஒரு பதாகை வைக்கிறாங்க மேடம். அகேன்ஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் விமன் ஹராஸ்மெண்ட் போர்டு வைக்கிறாங்க மேடம். இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு சம்பவம் இது. அப்ப இது மாதிரி நபர்களை வச்சுட்டு நீங்க எப்படி மேடம் நீங்க வந்து களத்துல நீங்க நின்று ஜெயிச்சு நீங்க அதிகாரத்தை பிடிக்க முடியும்? ஒருவேளை இது போன்ற நபர்கள் நாளைக்கு சட்டமன்றத்துல வந்து உட்காந்து அந்த சட்டமன்றம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். விஜய் மறுபடியும் அப்ப சினிமாக்கே போயிடலாமா? ஆமா மேடம். இப்ப நான் என்ன மேடம், இப்ப அவரு ஆமா அது போறது நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போறது நல்லது. ஏன்னா எல்லா கட்சியிலும் என்ன கேட்பாங்கன்னா, பொறுப்புக்கு பணம் வாங்க மாட்டாங்க மேடம், பொறுப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களால செலவு பண்ண முடியுமாங்க, உங்களால ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியுமா, உங்களால ஒரு பதாகை வைக்க முடியுமா தான் கேட்பாங்க. இங்க என்னன்னா பொறுப்புக்கே பணம் வேண்டு தான் போடுறாங்க. அதுவும் எல்லாருமே இங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன அப்பா அம்மாவோட பாக்கெட் மணில வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தம்பிங்க. ஏன்னா இப்பதான் படிச்சுட்டு வேலைக்கு போறக்கூடியவனா இருக்கிறான். அந்த மாதிரி தம்பிங்கள்ட்ட நீ 50,000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு அப்படின்னு நீங்க பணம் கேட்கும் போது அந்த தம்பிங்களுக்கும் உங்க மேல இருக்கிற அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும்.